அந்த காலத்தில் ஒரு நல்ல பழமொழி இருந்தது. பகைவன் குடும்பத்தை உறவாடி கொடு என்று ஒரு பழமொழி இருந்தது. ஒருவர் நமக்கு பகையாளியாக மாறிவிட்டால் அவர்களுடன் உறவாடி அவர்களுக்கு தேவையான நல்லதை செய்ய வேண்டும். அப்படி நல்லது செய்யும்போது அவர்கள் நமக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள். அதாவது பகைவர்களது குடும்பத்தை உறவாடி கொடுக்க வேண்டும். அவர்களது நமது நல்லது செயல்கள் செய்யும்போது அவர்கள் நமக்கு நட்பாக மாறிவிடுவார்கள். ஆனால் அந்த பழமொழியை இந்த காலத்தில் மாற்றிவிட்டார்கள். பகைவன் குடும்பத்தை உறவாடி கெடு என்ற அளவுக்கு மாற்றிவிட்டார்கள். அது தவறான பழமொழி. உண்மையான பழமொழி, பகைவர் குடும்பத்தை உறவாடி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் நல்லது செய்யும்போது அவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். நம்மை சுற்றியுள்ள நாடுகளும் அப்படித்தான். நமது எதிர் நாடுகளுக்கு கொடுக்கும்போது அவர்கள் நமக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள். இதுதான் இயல்பு. இப்போது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளும் நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நண்பர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.